السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வேண்டி இந்த பதிவை வைக்கிறோம். அதாவது லைலத்துல் கத்ர் இரவு 27வது இரவுல தேடுறது சம்பந்தமா இது மக்கள் ஒரு நடைமுறையாக இருந்து வருது. இதனை ஒரு பிதாத்தாக, ஒரு வழிகேடாக, ஒரு பழிக்கப்படக்கூடிய செயலாக எடுத்து விமர்சிக்கப்படுது. அதுலயும் கவலை என்னண்டா, மிம்பர் மேடைகள்ல கூட இப்படி பேசப்படுது. ஆனா இதுல 27வது ராவுல லைலத்துல் கத்ர தேடி அமல் செஞ்சது இன்றைக்கு நேத்துள்ள விஷயம் இல்ல. இது சலஃபுகள்ல இருந்து உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது சம்பந்தமா ஹதீஸ்கள் கூட தெளிவா வருது. அதுல வலியுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு தனி கிதாபையும் கூட எழுதி இருக்கிறாங்க. தகியுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகனார் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய உஸ்தாத் தகியுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன் வலியுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் ஃபதாயிலு வ அலாமாத்து லைலத்துல் கத்ர் என்ற ஒரு கிதாபை எழுதி வச்சிருக்கிறார். லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளும் அதனுடைய அடையாளங்களும் உண்டு. அதனை எப்படி தேடிக்கொள்றது என்று ஒரு கிதாபை எழுதி இருக்கிறார். அதுல நிறைய ஹதீஸ்களை கொண்டு வரார். அதனை அந்தந்த கிதாபுகள் வந்து உறுதிப்படுத்துறார். அதாவது 27 லைலத்துல் கத்ர் என்று சொல்ற விஷயம் சஹாபாக்கள்ல ஒரு பெரிய கூட்டம் அதுல ஒன்றுபட்டாங்க சொல்ற இந்த கிதாபுல வலியுத்தீன் இராக்கி ரஹிமஹுல்லாஹ் முற்படுத்தக்கூடிய விஷயம் கடைசி 10 லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கன்றது தான். அதோட கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல தேடிக்கோங்க என்றதும் சஹீஹான ஹதீஸ்ல உள்ளது. கடைசி 10 தேடுங்கன்றதும் சஹீஹான ஹதீஸ்ல உள்ளது. இப்படி கொண்டு வந்து ஒரு 5வது கருத்தாக அல் ஹாமிசு அன்னஹா லைலத்து 27 அது 27வது இரவு தான் என்றதை கொண்டு வர வஹாதா அலைஹி ஜம்உன் கஸீரூன மினஸ் ஸஹாபத்தி வ கைரிஹிம் இதன் மீதுதான் சஹாபாக்கள் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதுபோல சஹாபாக்கள் அல்லாதவர்களும் இதனை பற்றி பிடித்திருந்தார்கள். فكان أبي بن كعب رضي الله عنه يحلف لا يستثني أنها ليلة 27 كما هو ثابت في الصحيح. صحيح مسلم لورد حضرت أبي بن كعب رضي الله عنه சத்தியம் செஞ்சு சொன்னாங்க இது 27வது ராவு தான் லைலத்துல் கத்ர் என்று. ஒவ்வொரு வருஷம் 27 தான் லைலத்துல் கத்ர் வரும் என்று சத்தியம் செஞ்சாங்க. அதுல இடம்பாடு வைக்கவும் இல்ல, வேறொரு இரவுல வரும் என்று. அவற்றை கேட்கப்பட்டுச்சு பி ஐ ஷைஇன் தகூல் ذلك يا أبا المنذر زر بن حبيش ரஹிமஹுல்லாஹ் தாபியீன்கள் உள்ளவர். அவர் கேட்கிறார் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, என்னத்தை வச்சு சொல்றீங்க இப்படி எல்லாம்? சொன்னாங்க பில் அலாமதி அவ் பில் ஆயத்தி அல்லதி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து ஒரு அடையாளத்தை வச்சு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்த அடையாளம். அது என்னண்டா, இன்ன ஷம்ஸ தத்லு யௌமஇதில் லா ஷுஆ லஹா. சூரியன் அன்றைக்கு உதிக்கும், அதுல கடுமையான சுடர் இருக்காது. அதாவது அதனுடைய கதிர்கள் சூட்டோட வீசக்கூடிய நிலைமை அங்க இருக்காது. அது சந்திரனை போல இல்லாட்டி அது மாதிரி உள்ள ஒரு அடையாளத்துல இருக்கும் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அடையாளம் இருக்குது. அதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. கிதாபு ஸியாம்ல பாபு ஃபத்லி லைலத்துல் கத்ர் என்ற பாடத்துல வருது. அப்ப அந்த அடையாளத்தை வச்சு தான் நான் சொன்னேன் என்றதை ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அபூ தாவூத்ல ஹதீஸ் வருது, சுனன் அபீ தாவூத்ல ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. இது வந்து 27வது இரவு தான் என்றது சொல்றாங்க. அது மாதிரி முஸ்னத் அஹ்மதுல புகாரி முஸ்லிம் 2 பேரையும் ஷர்த்துல சஹீஹான ஒரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது லைலத்துல் கத்ர தேடுறதா இருந்தா அவர் ஃபல்யதஹர்ரஹா லைலத்து 27 27வது இரவுல தேடிக்கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி முஅஜமுத் தபரானி அல் அவ்ஸத்ல ஒரு நல்ல சனதோட அறிவிப்பாளர் தொடரோட ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்தமிசு லைலத்துல் கத்ர் லைலத்து 27 லைலத்துல் கத்ர் 27வது ராவுல தேடிக்கோங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதே மாதிரி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுகளை வச்சு அடையாளங்களையும் வச்சு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அது 27 தான் என்று பல அடையாளங்களை சொல்லி 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 அதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கொண்ட சம்பவமும் பதிவாகுது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இத அல் பிதாயா வன் நிஹாயாவுல பதிவு செய்றாங்க. இப்படி மிகவும் தெளிவாக எங்களுடைய சலஃபுகள் சஹாபாக்கள் அது மட்டும் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸை வச்சு இந்த விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அன்றைக்கு இதை தேடிக்கொள்றதுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. பின்னால வந்த இப்னு தைமியா போன்றவர்கள் கூட இப்னு தைமியா சொல்றார், இத அக்ஸரு மா தகூனு லைலத்து 27 கமா கான உபை இப்னு கஅப் யஹ்லிஃபு அன்னஹா லைலத்து 27. இந்த லைலத்துல் கத்ர் மிக அதிகமான சாத்தியக்கூறு இருக்கிறது 27வது ராவுல வாரதுக்கு தான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செஞ்சு சொன்னது போல என்று சொல்றார். இப்னு பாஸ் அவருடைய ஃபத்வாக்கள்ல கூட 27வது
நாள் தான் லைலத்துல் கத்ரை மிகவும் ஆதரவு வைக்கக்கூடிய நாள் என்று எழுதி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் நிறைய ரிவாயத்துகள் இருக்க கொள்ள அந்த இரவுல லைலத்துல் கத்ரை தேடுறவங்களை மட்டம் தட்டி பேசுறன்றது இது ஒரு நல்ல வேலை இல்ல. ஆனா கடைசி 10 உள்ள ஒவ்வொரு இரவுலையும் இந்த லைலத்துல் கத்ரை அடையறதுக்கு நாங்க முயற்சி செய்யறதுதான் ஒரு பூர்த்தியான முயற்சியா இருக்கும். ஆனா இப்படி ஒரு இரவை பற்றி பிடிக்கிறவர்களுக்கு குறை சொல்றது, அவங்கள மட்டம் தட்டுன்றது அது ஆழமான அறிவில்லாதவர்களுடைய வேலை என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.